எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2244வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், நிம்மதி காணப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். எந்த குடும்பத்திலும் பிரிவின ஆவிகள் செயல்படக்கூடாது. எல்லா குடும்பங்களும் ஒற்றுமையா இருப்பதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே அழைப்பின் சத்தத்தை பற்றி பார்க்கிறோம். மணவாளனுடைய சத்தத்தை பற்றி பார்க்கிறோம். அதுவும் நடுராத்திரியிலே புறப்படுங்கள் எதிர்கொண்டு போக என்ற சத்தம் உண்டான போது அவர்கள் எல்லாரும் ஆயத்தப்படுகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தது ஒன்றே. 10 கன்னிகைகளுக்கு பரலோக ராஜ்யம் ஆயத்தமா இருக்கிறது. அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. இந்த புத்தி இல்லாதவங்கள்ட்ட என்ன இல்லை, புத்தி உள்ளவங்கள்ட்ட கேட்கும்போது நீங்க கடை வீதிகளிலே வாங்கி கொள்ளலாம் என்று சொன்ன போது இவர்கள் கடை வீதிக்கு போகும்போதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை அந்த 5 பேர் எதிர்கொண்டு போறாங்க. 5 பேர் கைவிடப்படுறாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தது ஒன்று. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது நடுராத்திரியிலே. இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது திருடனை போல இருக்கும். அவர் திருடனை போல வருவார். யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களை வைத்து இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ளலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நல்ல திருச்சபையில அங்க வைக்கலாம், ஊழியத்தை செய்யலாம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருவார்னா நீங்களும் நானும் எதிர்கொண்டு போக அந்த சத்தம் நம்முடைய காதுகள்ல விழுமா? அதற்கு தகுதி உள்ள பாத்திரங்களாய் நீங்கள் நானும் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். அந்த நாட்களிலே யூதர்களுடைய திருமண வீடுகளிலே மணமகன் வீட்டிலிருந்து மணமகனை அழைத்து கொண்டு போவார்களாம். அதாவது சாயங்காலம் தான் அவங்களுடைய திருமணம் ஆரம்பிக்குமா. மணமகன் வீட்டுக்கு போவதற்கு அது இரவு எந்த நேரம் கூட ஆகலாமா. ஏன்னா மணமகனுடைய தோழர்கள் மணவாளன் வருகிறார் சொல்லி கோஷமிட்டு சத்தமிட்டு அவர்களை அழைத்து கொண்டு போவார்களாம். அந்த நேரத்துல மணமகளுடைய தோழிகள் சிலரை தேர்ந்தெடுத்து மணமகன் வரும்போது அதை அழைப்பதற்காக காத்து கொண்டு இருக்கணுமா. அது எந்த வேலையா கூட இரவு நேரம் இருக்கலாமா. இவர்கள் எதிர்கொண்டு போய் அவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டுமா. இப்படித்தான் அந்த நாட்களில் உள்ள யூதர்களுடைய திருமணம் இருந்தது. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே எந்த நேரத்தில் கூட இயேசு வரலாம். அந்த நேரத்தில் நாம் தூங்கினவர்களாய், அசதி உள்ளவர்களாய், பாவம் உள்ளவர்களாய், ஆயத்தம் இல்லாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், எண்ணெய் இல்லாதவர்களாய் காணப்படாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் கைவிடப்படுவோம். அந்த வருகையில் எப்படிப்பட்டவர்கள் போவார்கள் என்று கேட்போம் என்று சொன்னால், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்க. அவர் சந்நிதியில காணப்படணும் அப்படின்னா எந்த விதமான கரை, எந்த விதமான பிழை இருக்கக்கூடாது. சமாதானத்தோடு அவர் சந்நிதியில இருக்க வேண்டும். இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்க, அந்த வருகையில எதிர்கொண்டு போக நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் பரிசுத்தமான வழியில் நடத்துவார். ஆவிக்குரிய காரியங்கள்ல நடத்துவார். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள்ல அவர் செயல்பட வைப்பார். எந்த பாவம், எந்த விதமான தேவனுக்கு பிடித்தமில்லாத வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவரே நாங்களும் புத்தி உள்ள கன்னிகைகளா இருக்க உதவி செய்யுங்க அப்படி சொல்லி கேட்கணும்.
இந்த உலகத்துல அநேக மக்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்கிறார்கள், ஆனால் புத்தி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கைவிடப்படுவார்கள். புத்தி உள்ளவங்க இருந்தாதான் எந்த நேரத்திலும் எதிர்கொண்டு போக அந்த சத்தம் எப்ப தொடிக்கும் என்று ஆயத்தமா இருப்பாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் தான் சரிதான், உங்க குடும்பத்தோடைய அங்கத்தினர்களா இருந்தாலும் சரிதான், யாரு இருந்தாலும் சரிதான், அந்த வருகைக்கு போக வேண்டும். அந்த வருகையில கைவிடப்பட்டுறக்கூடாது. நீங்களும் ஆயத்தமா இருக்கணும், அநேகரை ஆயத்தப்படணும். அதற்காக நாம் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்களும் அந்த அழைப்பின் சத்தம், ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், அந்த மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு மணவாட்டிகளாக நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தோடு, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட கிருபை பாராட்டுங்க. எந்த கரைகளோ எந்த பிழைகளோ இல்லாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்தி வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையில்